அட்மிஷன் ஃபார்ம் கொடுங்க. பென் எங்கே வச்சேன்? பென். என்னாச்சு? பென் வேணும்? ஆமாம் வேணும். நான் தேங்க்யூ. எந்த கோர்ஸ்? இந்த கோர்ஸ் தான், பிஎன்விஎஸ். பேர்? ரேஷ்மி காயத்ரி. உங்கள் பேர்? சுபாஷ் சந்திர போஸ். ஓ, இந்த இடத்துல என்ன வரும்? நேம். ஓகே. அட்ரஸ். நெக்ஸ்ட்டு. உங்கள் 12th மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு. அப்புறம் உங்கள் சிக்னேச்சர். எந்த ஊர்? நாமக்கல். ஓ, நீங்கள்? நான் மதுரை. ஃபஸ்ட் இயரா? ஆமாம். இந்தாங்க பென். இந்தாங்க. தேங்க்யூ. யார்? இது 14 நம்பர் ரூம் தானே? ஆமாம் ப்ரோ. நீங்கள்? ஹாய் ப்ரோ, நான் புது ரூம். வாங்க. உட்காருங்க ப்ரோ. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே. காலேஜில் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ப்ரோ. ஹாஸ்டல் எப்படி இருக்குது? பெட்டர் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ, வாங்க பார்ப்போம். ஓகே ப்ரோ. அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா ப்ரோ? என்ன அசைன்மெண்ட்டு? பயோஎம்சி அசைன்மெண்ட்டு. நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் ப்ரோ. எப்போ முடிச்சிங்க? நேற்று வந்தோடனே ஈவினிங்கே முடிச்சிட்டேன் ப்ரோ. சரி சரி, எங்கே ஒன்று கூட இந்தாங்க ப்ரோ. ஓ, இதுதானா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ, அந்த பொண்ணை பாரு ப்ரோ, அதுக்குன்னே உட்காந்துருக்கு. யார்? அந்த பொண்ணு தான், ஜி பிரியதர்ஷினி. ஒரு பொண்ணு உட்காந்துருப்பாருங்க. ரேஷ்மியா? யார் அந்த பொண்ணு? அவன் என் ரூம்மேட் தான். ஏன் தனியாக உட்காந்துருக்காங்க? ஆமாம், அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. பிரியா. அடேங்க அப்பா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் தனியாக உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இதில் பிரியானாலே லவ் மேட்டராக தான் இருக்கும். என்ன விஷயம்? பரவாயில்ல, என்னன்னு சொல்லுடே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நமக்குள்ளே என்ன இருக்குது? நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம்டே. ஆமாம், நீ நேற்று யார்ட்டையும் சண்டை போட்டு இருந்தல்ல? யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த? போதும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். உங்ககிட்ட டெய்லி என்னால் போராடிட்டுலாம் இருக்க முடியாது. அவ்வளோதான், பிரேக்கப் பண்ணி போனேன். ஓ, அதான் விஷயமா? சரி, எந்த ஊர் நீ? பாபநாசம். ப்ரோ, எங்கள் ஊர் பக்கம் தான் ப்ரோ. பாபநாசமா? பாபநாசனாலே இப்படி தான் இருப்பாங்க. என்ன பிரச்சனை? ஏன்னா சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பார்க்கலாம், வேற என்ன பிரச்சனை இருக்கு? கால்லாம் எரியுதுடி. கொஞ்ச நேரமாவது ஷூ இல்லாமல் இருக்கணும். சரி வா, போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். வலிக்குது. பார்த்து ஷூ போட்டு நடக்கலாம்ல? என்னது? சரி, ஓகே. இப்போ பரவாயில்லையா? என்னாச்சு ப்ரோ? அது ஒன்றும் இல்லை, ஏதோ அடிபட்டுருச்சு போல். ஓ, என்னடி ஆச்சு உனக்கு? ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? அவனை எனக்கு
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? வந்து இன்னும் 1 மந்த் கூட ஆகலை, அதுக்குள்ளே பிடிச்சிருக்கா? அவன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அவன் கேரக்டர், அவன் ஸ்டைல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் வேற ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கான். யாராச்சும் கரெக்ட் பண்ணாலும் கரெக்ட் பண்ணியிருந்திருப்பான். ஓடி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தளபதி விஜய் அரசியலுக்குள்ள இறங்கியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ரேஷ்மியோட பர்த்டே. இன்னைக்கு அவருடைய பர்த்டே. அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாரும் கேக் வெட்டிடலாம். ஓகே. கேக் வெட்டுறோம், மாஸ் பண்ணுறோம். சர்ப்ரைஸ். Happy birthday to you. சரி, சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க, கிஃப்டிங்க. டி சுபாஷ், என்ன பண்ணுற? நிறுத்து. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரேஷ்மி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் வர்ஷா. ஹாப்பி பர்த்டே. பரணியுமா, தேங்க்யூ. Happy birthday. தேங்க்யூ ஸோ மச் அபி. சுபாஷ், உன் gift எங்க? ஒரு கிஃப்ட் வர தரணுமா? ஓகே, லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? எங்கே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இங்கேயே நிறைய ரூம்ஸ் வேறு இருக்குது, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமே. உங்கள் எல்லாருக்கும் ஓகேவா? Okay then. அவன் எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுறான், என்ன தவிர. அப்படிலாம் எதுவும் இல்லடி, அவன் எல்லாத்துட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுகிறான். நீ எனக்கு மட்டும்தான். என்ன தவிர உன்னை வேற யாருக்கும் கிடைக்க விடவே மாட்டேன். என்னாச்சு? வணக்கம் சார். பாடியை ஹாஸ்பிட்டல் அனுப்பியாச்சு சார். பாடி பக்கத்தில் ஒரே ஒரு கத்தி மட்டும் தான் சார் இருந்தது. பார்த்தா சூசைடு மாதிரி தான் தெரியுது. லேபுக்கு இப்போ கத்தி அனுப்பி வச்சிருக்கோம் சார் டெஸ்ட்டுக்கு. சரி, அப்போ சூசைடு பண்ணால் ஏன் கத்தி வச்சு பண்ணணும்? இல்லை சார், பாடி கிட்ட அந்த கத்தி மட்டும் தான் சார் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை சார். ஹலோ மேடம், நம்ம கேஸ் விஷயமாக நம்ம ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிளம்பி வாங்க. வாங்க மேடம். சொல்லுங்க நிதிஷ், வர சொல்லியிருந்தீங்க. வேறு ஒன்றும் மேம், இந்த கேஸ் விஷயமாக உங்களை பேசலாம் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு இந்த கேஸில். இதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். ஓகே, நான் விசாரித்து பார்த்து சொல்கிறேன். ஓகே மேடம். சாரி, ஹீ இஸ் நோ மோர். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நல்லா செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் டாக்டர், நல்லா செக் பண்ணி பாருங்கள். அபி எங்க? ஆமாம், அபி எங்க? உங்கள் கூட வரலையா? இல்லையே. எங்கள் கூட வரலையே. எங்களுக்கு என்னமோ இது சூசைடாக மர்டரான்னு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை சூசைடாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து போலீஸை வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட விசாரிப்பாங்க, பேசிக்கோங்க.
ஓகே மேம். சார் வாங்க, யார் நீங்கள்? சுபாஷ் ஃப்ரெண்ட் சார். ஓ, நீங்களாம் சுபாஷ் ஃப்ரெண்ட்ஸா? நீங்கள் 4 பேர் மட்டும் தானே இல்லை 5 ஆள் இருக்காங்களா? அபின்னு ஒரு பொண்ணு சார். ஓ அப்படியா, சரி சரி வாங்க பேசலாம். சரி சார். வேறு ஒன்றும் இல்லை, அந்த கேஸ் விஷயமாக தான் பேசலாம்னு உங்களை கூப்பிட்டுருந்தேன். நீங்களாம் சுபாஷ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? வேறு ஒன்று, இந்த கேஸை பார்க்க வந்து சூசைட் பண்ணி தெரியுது சார். சுபாஷ் அது பண்ணியிருக்க மாட்டார் சார். அவர் சூசைட் பண்ணுற ஆளே கிடையாது சார். உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால இப்படி பேசுகிறீங்க, ஆனால் உண்மை என்னன்னா நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது பார்க்க சூசைட் பண்ணி தெரியுது. நாங்கள் அஃபிஷியலாக நிறையா பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் அஃபிஷியலாக நிறையா ட்ரை பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு. சரி பார்த்து போயிட்டோங்க தம்பி. கான்ஷியஸாக தான் இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஃப்ரெண்டும் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். இருக்கான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஃப்ரெண்டும் இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் நடந்திருக்கணும். யார் நீங்க? நான் ஐபிஎஸ் ரோஸ்லேயே சுபாஷ் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். நீங்கள் என்ன? அவங்களோட கிளாஸ் மேம். ஓ, கிளாஸில் சுபாஷ் எப்படி? அவன் ரொம்ப நல்ல பையன், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டான். ஓகே, சுபாஷ் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றீங்களா? ஓகே மேம். சுபாஷ் டெத் விஷயமா உங்களை ஐபிஎஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. எதுக்கு? சரி தெரில, வாங்க கீழே போய். கொலை பண்ணுறது யாருன்னு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களாம் சொல்லிட்டா நல்லது, இல்லை நானாக சொல்லட்டுமா? எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா? எங்கள் ஃப்ரெண்டு நாங்களே எப்படி மேம் கொள்ளுவோம்? தம்பி நிறுத்து, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நான் ப்ரூஃபோட தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் யாருக்குள்ள தான் கொலை பண்ணியிருக்கீங்க சொல்லிடுங்க. எப்படி சொல்கிறீங்க? அப்போ சொல்ல மாட்டீங்க அப்படி தானே? சிவடுங்க, நானே சொல்கிறேன். சொல்லுங்க ரேஷ்மி, சொல்லுங்க. ரேஷ்மி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. ஆமாம், நான் தான் பண்ணேன். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஓய் ரேஷ்மி, என்ன காலையிலே தனியாக நின்றுருக்க? ஆமாம் சுபாஷ், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் சுபாஷ். வா பேசுவோம், சொல்லு. நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? அதெல்லாம் எதுவும் இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி ஏன் என்கிட்ட இல்லை சுபாஷ் நீனு? இல்லை சுபாஷ், நான் உனக்கு சொல்கிறது புரியல. நான் எப்பயும் போல தானே இருக்கேன் இப்பயும். இல்லை, முன்னாடி எதுனாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எதுனாலும் என்கிட்ட தான் கேட்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை நீனு. ஏன்? நீ தான் அப்படி நினச்சிக்க, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நான் சொல்கிறதே உனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு தான் புரியல, இல்லை எனக்கு சுபாஷ், நல்லா உனக்கு சொல்கிறது புரியல. உனக்கு புரியல சுபாஷ். இதை பற்றி வெளியே ஆட்டி சொல்லாத. இங்கேருந்து கிளம்பு, ஃபஸ்ட்டு கிளம்பு, போ. இங்கேருந்து கிளம்பு, போ. சுபாஷ் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ? ஆமாம், நான் தான். உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும்? நாங்கள் எல்லாருமே ஓல்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டாக்டர், சுபாஷ் செத்துட்டு தான் சொன்னீங்க?
அன்கான்ஷியஸாக இருந்தான். எங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவன் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து இவன் செத்த மாதிரி சொல்லி இவ்வளவும் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதாச்சு. அன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சரி அதான் யாரை குத்தனா தெரிஞ்சிருச்சுல. ரேஷ்மி யுவர் அண்டர் அரெஸ்ட். இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம். ஆ ப்ரோ என்னாச்சு ப்ரோ என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே எனக்கு. ப்ரோ சே கனவா? என்னாச்சு இவருக்கு? எந்திரிக்கிறாரு, அவராக படுக்கிறாரு, ஒன்றுமே புரியல. ஐயோ இவளா? எதுக்கு இந்த ஓடுறாங்க? அதுவா ரேஷ்மி, நீ நேற்று கனவுல கத்தி எடுத்து குத்துறவே கனவுண்டாப்புல, அதான் உன்னை பார்த்து தெரிஞ்சு ஓடுறாப்புல. இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயத்துக்கு பொறாமப்படுறோம். நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த பொறாமை ஒரு லிமிட் வரைக்கும் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே அந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும்.